வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா தேக்கு கொட்டையெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கிற பொருட்களை வச்சு எங்களுக்கு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் நாம் இன்னைக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருட்கள் தாங்க, மேக்ஸிமம் எல்லாருக்கும் கிடச்சிரும். அந்த மாதிரியான பொருட்களை வச்சு தான் நாம் இன்னைக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து பர்டிகுலராக முடி நல்லா கருகருன்னு நீளமாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துருக்கிற பொருட்கள் ரோஜா பூக்கள், செம்பருத்தி பூக்கள், கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. கிடைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் அதுவுமே இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மருதாணி எடுத்திருக்கேன், சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன், இவ்வளோதாங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், ரோஜா பூக்கள் போடலாமான்னு. ரோஜா பூக்கள் போடலாங்க. நிறைய சேர்த்துக்கல அப்படின்னாலும் கொஞ்சமாவது சேர்த்துக்கணும். அதோட வாசனை வந்து இந்த கருவேப்பிலை வாசனை, இதெல்லாம் எரிச்ச வாசனை வரும் இல்லையா, அந்த வாசனையை வந்து கம்மி பண்ணும். ரோஜா பூக்களோட வாசனை இந்த கருவேப்பிலையோட வாசனையை வந்து கொஞ்சம் குறைக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக்கும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். மருதாணி கருவேப்பிலையெல்லாம் எரிக்கும் போது ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது, இது நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ரோஜா இதழ்கள் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரோஜா இதழ்கள் எடுத்துருக்குறோம். நம்ம இப்போ மருதாணியை அரைச்சி எடுத்துக்கலாம். அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. 750 மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை 50 கிராம், கரிசலாங்கண்ணி 50 கிராம், மருதாணி 50 கிராம், ரோஜா இதழ்கள் வந்து ரோஜா பூக்கள் வந்து ஒரு 10ல இருந்து 15 பூ எடுத்திருக்கிறேன். செம்பருத்தி பூக்களுமே பார்த்தீங்கன்னா 15ல இருந்து 20 பூ எடுத்திருக்கிறேன். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்சிமம் கூட குறைச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 கிராம் 10 கிராம் கூட குறைச்சிருக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. மினிமம் குவான்டிட்டி 50 கிராமாவது இருக்கணும். அதே மாதிரி எல்லாமே பச்சை இலைகளா வச்சு நீங்க எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணும்போது 100% ரிசல்ட் கிடைக்குங்க. காஞ்ச இலைகளா போடலாமா, பவுடர் சேர்த்துக்கலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுல எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லவே முடியாதுங்க. இதுல 100% ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா அதுல 50 to 70% தான் ரிசல்ட் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பொடி சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கரெக்டாக சொல்ல முடியாது கிடைக்கும் அப்படின்னு. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அரைச்சு அதை எண்ணெய் காய்ச்சும் போது கண்டிப்பாக 100% ரிசல்ட் இருக்குங்க. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இப்போ இலைகளை மட்டும் நாம் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்த்துடக்கூடாதுங்க. எல்லாமே முன்னாடியே கழுவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தது அப்படின்னா எண்ணெயை இழுத்துரும், எண்ணெயை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ வந்து நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் எங்கே காணாமல் போயிடுச்சு. நீங்கள் 2 லிட்டர் போட்டிங்கன்னா கூட எல்லா எண்ணெயையும் வந்து அந்த இலைகள்லாம் இழுத்துரும். ஏன்னா அதில் தண்ணி இருக்குல்ல, அதனால அப்படியே சுண்ட சுண்ட எல்லாமே இழுத்துரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இலைகளை இந்த மாதிரி பச்சை இலைகளை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இலைகள் எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சுங்க. கரிசலாங்கண்ணி, மருதாணி, கருவேப்பிலை எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த இலைகளை ஏன் அரைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுசா போட்டாலும் அதே பிரச்சனை தான் இருக்கும். என்ன பிரச்சனைனா, நம்ம ஊத்துற எண்ணெய் எல்லாமே இழுத்துருங்க, காணாமல் போயிடும். அதாவது நம்ம இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிட்டு போடும்போது உங்களுக்கு எண்ணெயில வந்து சாறு இறங்கிடும். நாம கிரைண்ட் பண்ணாம முழு இலைகளா போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலைகள் வந்து எண்ணெயை ஃபுல்லா இழுத்து வச்சுக்கும். அதாவது தக்க வச்சுக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால நீங்க கிரைண்ட் பண்ணிட்டு அந்த சாறு போடுறது தான் கரெக்டான ப்ராசஸ். ரோஜா பூவையோ இல்லை செம்பருத்தி பூவையோ நீங்கள் கிரைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கிரைண்ட் பண்ணணுன்னாலும் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா இது வந்து மொறு மொறுன்னு ஆகாது. அதில் உள்ள ஜெல் வந்து அப்படியே இறங்கிடும், அதில் பிரச்சனை இருக்காது. அதனால ரோஜா இதழ்களையும் செம்பருத்தி பூக்களையும் அப்படியே பிச்சு எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ரோஜா இதழ்கள் போட்டு எண்ணெய் காய்ச்சும் போது பொடுகு தொல்லை இருக்காது. அரிப்பு புண்ணெல்லாம் இல்லாமல் ஸ்கால்பை பாதுகாப்பாக வச்சுக்கோம். நாட்டு செம்பருத்தி பூ, நாட்டு ரோஜா இதழ்களாக இருந்தால் 100 டைம்ஸ் பெட்டராக இருக்குங்க. நாட்டு ரோஜா பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெட் கலர் பன்னீர் ரோஸு. இதுலேயே இன்னொரு பிங்க் கலர் இருக்கும், பேபி பிங்க் கலரில் ஒரு ரோஸ் இருக்கும். அது இருந்ததுன்னா அது இன்னும் சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க. இதில் நாம் 5 பொருட்கள் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். இதில் நீங்கள் இது இல்லாமல் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். ரோஸ்மெரி இலைகள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். செம்பருத்தி இலைகள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்து நீங்கள்
எண்ணெய் காய்ச்சலாம். இது கூட வந்து நீங்க இதெல்லாமும் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். 750 மில்லி சுத்தமான தேங்காய் எண்ணெய்க்கு இப்ப எல்லாமே நம்ம ரெடியா எடுத்து வச்சுட்டோம். இலைகளையும் அரைச்சு எடுத்து வச்சாச்சு. ரோஜா இதழ்களையும் பிரிச்சு எடுத்து வச்சாச்சு. தோராயமான அளவு தாங்க நான் எடுத்திருக்கிறேன். அக்யூரேட்டா எடுக்கல. இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஒரு திக்கான பேன் அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஏன் திக்கான பேன் தான் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொதிக்கிறதுக்கு அதாவது எண்ணெய் கொதிக்கிறதுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியங்க. டெம்பரேச்சர் வந்து நாம இந்த திக்கான பேன்ல வந்து ஈக்குவலான டெம்பரேச்சர் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சோம்னா. அ அதாவது கூட குறைச்சி இல்லாம, தீஞ்சு போகாம கரெக்ட்டான அளவுல காயும். அதுக்காக தான் நாம வந்து இந்த மாரி திக்கான பேன் எடுக்கிறது. இப்ப நம்ம 750 மில்லி சுத்தமான தேங்காய் எண்ணெய அளந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடு வந்த உடனே ஒரு பொருட்களா சேர்க்கணுங்க. மிதமான சூட்ல வச்சு தான் நீங்க எல்லா பொருட்களையும் சேர்க்கணும். நெறைய கொதிச்சிருச்சு, இல்ல நெறைய காஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, பொங்கி வந்துரும். பொங்கி அடுப்பு ஃபுல்லா வழிஞ்சிரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா எண்ணெய் காய்ச்சணுங்க. எண்ணெய் காய்ச்சறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து நீங்க பேன்ல எண்ணெய் கம்மியா இருக்கணும். பேன் ஃபுல்லா நீங்க எண்ணெய் ஊத்திட்டீங்கன்னா பொங்கிடும். அதனால கொஞ்சம் எம்ப்டி ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. பேன் ஃபுல்லா எண்ணெய் ஊத்தாம, பாதி அளவுக்கு எண்ணெய் ஊத்துனீங்கன்னா, உங்களுக்கு கொதிச்சு ரெடி ஆகறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பொருட்களா ஏன் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா போட்டீங்கனாலும் பொங்கிடும். எண்ணெயோட சூடுல அந்த பொருட்கள போடும்போது என்ன ஆகும்னா, ஈரப்பதமெல்லாம் ஒரே டைம்ல ஒண்ணு சேரும்போது பொங்கி வழிஞ்சு தீ பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப பக்குவமா காய்ச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த 3/4 லிட்டர் எண்ணெய் ரெடி ஆகறதுக்கு 5லருந்து 10 நிமிஷம் ஆச்சுங்க. 10 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் கொதிச்சதுக்கும், இப்போ கொதிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது. அதே மாதிரி எண்ணெயுமே நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இதுதான் கரெக்ட்டான டைம். லேசா பபிள்ஸ் அடங்க ஆரம்பிச்ச உடனே ஆஃப் பண்ணிருங்க. அதாவது நான் எடுத்திருக்கிற குவான்டிட்டிக்கு டைம் வந்து 5லருந்து 10 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்ப வேணா நீங்க அந்த நுரை அடங்கும்போது ஆஃப் பண்ணிரலாம். முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணி வச்சு தேய்க்கும்போது 100% ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி பியூரா இருக்குங்க. நம்ம வீட்ல செய்யறது கண்டிப்பா பியூரா இருக்கும். அதுக்காக தான் நீங்க ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு மேக்ஸிமம் நான் குடுக்குற எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா, ஹோம்மேடு ப்ராடக்ட் தான். ஹோம்மேடா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். நெறைய பேர் கேட்குறீங்க, சேல் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு. இல்லைங்க, நமக்கு அந்த ஐடியாவே இல்ல. நம்ம வந்து குடுக்குறது எல்லாமே உங்களுக்கு ஹோம்மேட் நீங்க ரெடி பண்றதுக்காக மட்டுமே நான் சொல்ற எல்லா டிப்ஸுமே இருக்கும். இப்ப பாருங்க நம்மளோட ஆயில் எவ்வளோ பியூரா ரெடி ஆயிடுச்சுன்னு. கொதி அடங்குனதுக்கு அப்புறம் நம்மளோட ஆயில் என்ன கலர்ல எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ பியூரா இருக்கு. இது மாதிரி நீங்க உங்க வீட்ல இதே மாதிரி செஞ்சீங்கன்னா, அதுல இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் எவ்வளவுதான் உங்களுக்கு ஆயில் குடுத்தாலும் வரவே வராதுங்க. இதே மெத்தட்ல நீங்களும் உங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கிடைக்கிற பொருட்கள வச்சு 3 மாசத்துக்கு ஒரு டைம், 5 மாசத்துக்கு ஒரு டைம், 6 மாசத்துக்கு ஒரு டைம் இது மாரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து வருஷம் பூராவும் அதாவது எப்பவுமே நீங்க என்ன வாங்கணும், இது எண்ணெய ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. உங்க வீட்ல உங்க கையால நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தேய்ங்க. அதோட குவாலிட்டி வந்து தனி குவாலிட்டி தாங்க. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சு பாருங்க. அதோட முடி வளர்ச்சி வந்து உங்களுக்கு தனியா தெரியும். நீங்க பியூரான ஆயில் வாங்க சொல்றீங்க. அது எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்க. கடையில வாங்குற கோகனட் ஆயில் கூட நீங்க யூஸ் பண்ணி இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் எவ்வளோ நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 3 to 4 மந்த், மேக்ஸிமம் 6 மந்த் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. நீங்க ஸ்டாக்ல வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் வந்து வாரத்துல 2 நாள், 3 நாள் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல நைட்ல அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்றதா இருந்தாலும் வாஷ் பண்ணலாம். வாரம் பூராவும் இந்த ஹேர் ஆயில அப்ளை பண்ணலாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்ல எனக்கு தினமும் அப்ளை பண்ண டைம் இல்லன்னா, வாரத்துல 2 நாள் அப்ளை பண்ணுனா கூட போதும். இத மாதிரி நீங்க அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நெறைய பேர் கேட்பீங்க, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணா மத்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு. வேற ஏதாவது ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதையும் நீங்க அப்ளை பண்ணலாம். வாரத்துல இது 2 நாளோ, 1 நாளோ அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அந்த ஹேர் ஆயிலையும் நீங்க அப்ளை பண்ணலாம். எப்பவுமே அழுக்கான தலையில ஹேர் ஆயில் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது கிளீனான ஹேர்ல அப்ளை பண்ணுங்க. ஸ்கால்ப் கிளீனா இருக்கணும்.
ஸ்கால்ப்ல படுற மாரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் குடுத்துட்டு பின்னி விட்டுருங்க. சொதம்ப தேய்ச்சுட்டு பின்னி விட்டுருங்க. உங்களுக்கு தலைக்கு குளிக்க டைம் இல்லன்னா 2 நாள் கூட இந்த ஹேர் ஆயிலோட அப்படியே இருக்கலாம். தப்பே இல்ல. தினமும் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. 2 நாள் கழிச்சு கூட நீங்க ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். நெறைய பேர் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுக்கே பயப்படுறீங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களோட முடி நல்லா திக்கா, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 5 வயசுக்கு மேல இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது மாதிரி நல்ல எண்ணெய் வச்சு பின்னி விட்டுருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூட்ட தணிக்கும், பித்தத்த கம்மி பண்ணி நல்ல முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நெறைய பேரு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட எண்ணெய் வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு தாராளமா வைக்கலாங்க. எண்ணெய் வைக்காம இருக்கிறது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு இப்போ. ஆனா இத பழக்கமா மாத்திக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் சூட்ட தணிக்கிறதுக்கும், நம்மளோட உடம்புக்கும் சரி, முடிக்கும் சரி அவ்ளோ நல்லதுங்க. இந்த ஹேர் ஆயில நீங்களும் உங்க வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.